மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை யூடியூப் சேனலில் விமர்சனம் செய்த வழக்கில் நகைச்சுவை நடிகர் குனால் கம்ரா முன்ஜாமீன் கோரிய மனு இன்று பகல் விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சனம் செய்தது தொடர்பான வழக்கில் நகைச்சுவை நடிகர் குனால் கர்மா முன்ஜாமீன் மனு இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் நகைச்சுவை நடிகர் குனால் கர்மா சமீபத்தில் தனது யூடியூப் சேனல் ஒன்றில் வீடியோ வெளியிட்டார். அதில் சிவசேனாவை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்து ஏக்நாத் ஷிண்டே முதல்வரானதை விமர்சிக்கும் வகையில் அவர் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார். இதனால் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியினர் கொந்தளிப்படைந்தனர். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த ஸ்டுடியோவை அடித்து நொறுக்கினர். பின்னர் சிவசேனா ஷிண்டே கட்சியினர் அந்த ஸ்டுடியோவின் மேஜை, நாட்காலி உள்ளிட்டவைகளை அடித்து நொறுக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனையடுத்து குனால் கர்மா மீது ஒரு வழக்கும், அவர் வீடியோ பதிவு செய்த ஸ்டுடியோவை சேதப்படுத்தியதாக ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியினர் மீது 2 வழக்குகளும் மும்பை காவல்துறை பதிவு செய்தது. எனினும் இந்த விவகாரத்தில் மகாராஷ்டிராவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குனால் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தனது சொந்த ஊர் விழுப்புரம் எனவும், எனவே மும்பை சென்றால் தன்னை போலீசார் கைது செய்வார்கள் எனவும், சிவசேனா தொண்டர்களால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரினார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரி அவர் தரப்பில் வழக்கினர் சுரேஷ் ஆஜராகி நீதிபதி சுந்தர்மோகனிடம் ஒரு முறையீடு ஒன்று செய்தார். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி சுந்தர்மோகன் இந்த வழக்கை இன்று மதியம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கின்றார். நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு.